கடைசியாக அப்பா மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அவர் கூட பேசுனது அப்படிங்கிறதா, இல்லை ஹாஸ்பிட்டல் இந்த சமயத்துலலாம் கூட பேசுனீங்களா? அந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஆ நான் தான் அப்பா இல்லை பார்த்தது ஓகே. கேப்டன் கடைசியாக பேசுனதுன்னா அந்த இறக்கறதுக்கு எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி? நான் வந்து ஒரு வேலை விஷயமாக மும்பை ஊரில் இல்லை, நானும் அண்ணன் அன்னைக்கு காலையில் தான் வந்தோம். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் பேசினேன். ஒரு நாள் முன்னாடி தான் நான் பேசினேன். அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், அப்பா கிட்டேயும் ஃபோன் கொடுத்தாங்க, அப்பாவும் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது நடந்தது. ஒரு நாள் 2 நாள் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. நாங்கள் கிறிஸ்மஸ் டைமும் ஏதோ வந்து நாங்கள் அங்கே தான் சென்னையில் தான் இருந்தோம், அப்பா கூட தான் இருந்தேன். 26 பேசியிருப்பேன். அந்த செகண்ட் அப்படியே ஞாபகத்தில் இருக்குன்னு என்ன சொன்னார் அப்போ கடைசி? தோராயமாக பேசினது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டாச்சா, உடம்பு நல்லா இருக்கா, நீங்கள் சொன்னது அவர் கேட்காது. அவர் ஓகே அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணுவார். ஸோ ஆனால் நாங்கள் பேசுகிறத அவர் கேட்பார்ல. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக எப்பயுமே பேசிக்கிறது. இயல்பான கேப்டனோட அந்த இயல்பான பேச்சு அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைய ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த இறப்புக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாமா? அவ்வளோலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி அதுவும் தள்ளி தான் வந்துச்சு. நான் தானே கூடயே இருந்தேன், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். கலைஞருக்கு வீடியோ கொடுத்ததுல நீங்கள் பார்த்து அதில் பேசினாரு, அழுதார் இல்லையா? அப்போ 2 வருஷம்னா அதில் எப்படி அதில் நல்லா தான் இருந்தார். ஸ்லோ ப்ராசஸாக அது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. நீங்கள் ஆனால் அது எதிர்பார்க்காத ஒரு இருந்தானா, இல்லை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே உங்களுக்கு எதாவது இது பண்ணீங்களா, கெஸ் பண்ணீங்களா? ஒரு கிரிட்டிக்கல் இதில் இருக்காரு இந்த வாட்டி யாருமே கெஸ் பண்ணல. அப்பா வந்து கோல்டுன்ட்டு போனாங்க, வெறும் கோல்டுன்னு தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஆட்கள் நிறைய இல்லை, வர சொன்னாங்க. ஓகே போங்க, எதுனா சொல்லுங்கள், நான் நாளைக்கே ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், கிளம்பி வரேன்னு. அம்மா சொன்னாங்க, இல்லை நீ ஒரு நாள் இருந்துட்டு வா அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் இன்னும் டிக்கெட் போடலைன்னு சொல்கிறேன். கோல்டுன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்ததில் கோவிட். ஸோ திருப்பி கோவிட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன், சென்னைக்கு வரேன்னா மிட் நைட் ஃபோன் வருது எனக்கு, இந்த மாதிரி மூச்சு விட முடியாமல் திணறாரு அப்படின்னு. அவசரமாக ஃப்ளைட்டு போட்டு நாங்கள் கிளம்பி வரோம். அது யாருமே எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்ட்டு. நல்லா இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்தார், பேசிட்டு தான் இருந்தார். இருமல் ஜாஸ்தியாக இருந்தது, செஸ்ட் கோல்டு இருந்துச்சுன்னு நாங்கள் கூப்பிட்டு போனோம், என்னன்னு செக் பண்ண நார்மலாக. இந்த மாதிரி மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல.